ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் குமரி சேனல். ஏன் பக்கத்தில் ஒரு கேரக்டர் வந்து மிஸ் ஆகிறாங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு மறந்துட்டேன் அனாயிங் ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன மாதிரி அனாயிங், ஐயோ வாயில் கூட வர மாட்டேங்குது, அதை டைட்டில் வச்சு சுற்றுறேன். ஆக்சுவலி அது வந்து என்ன மாதிரி அனாயிங்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நல்லா தூய தமிழில் பேசி அனாயிங் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்னு எனக்கு தெரியல. நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நானும் காலையிலேருந்து பயங்கர மூட் ஸ்விங்ஸில் சுற்றிட்டு இருக்கேன். மூட் ஸ்விங்ஸ்னால் என்ன சொல்கிறது, அப்படி கேளு சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா தெரியாது. சிரிப்போம், அப்புறம் டென்ஷன் ஆகும், அப்புறம் கோவம் வரும், அதுக்கப்புறம் வந்து ஜாலியாகிடும். அதுதான் வந்து மூட் ஸ்விங். அந்த மாதிரி காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கேன்னா அதனால் வந்து அவங்க வந்து என்னை பேச கண்டுக்கல. ஸோ இப்போ நம்ம போய் சும்மா அனாயிங் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கூப்பிடலாம். சார் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. சரி, நம்ம வந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். எங்கள் இங்கே வாங்கள். சொல்லுவா. வாங்க வாங்க, அமருங்கள் அமருங்கள். என்ன தூய தமிழ்லாம்? வாங்கள் வாங்கலாம், அமருங்கள் அமருங்கள். நன்றாக இருக்கிறீர்களா? நல்லா தானே இருக்கேன். நன்றாக இருக்கிறீர்களா? நல்லா தான் இருக்கேன். சொல்லு. இன்று இரவு உண்பதற்கு என்ன உணவு? இட்லி ஊற்றிடுவோமா? இட்லி? எனக்கு இட்லி வேண்டாம். உனக்கு எதுதான் வேணும்? இட்லி கேட்டால் பிடிக்காது, தோசை கேட்டால் பிடிக்காது. உனக்கு வந்து இந்த பீஸா பாஸ்தா இந்த மாதிரி பட்டதான் பிடிக்குது. அது எல்லாம் ஆங்கிலம் உணவு. அதை வந்து உண்ணக்கூடாது. அப்படியா? ஆமாம், முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஆங்கிலேயர்களே நம் நாட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். அவர்களுடைய உணவை நாம் உண்ணலாமா? அது மிகப்பெரிய தவறு. நான் மட்டன் வாங்கிட்டு வரேன். இல்லை, எனக்கு மட்டன் வேண்டாம். அது மட்டன் அல்ல, அதன் பேர் இறைச்சி, ஆட்டு இறைச்சி. அதன் பேர் வந்து மட்டன் இறைச்சி. ஆட்டு இறைச்சி. மட்டன் வேற, இறைச்சி வேற. சரி சொல்லு. இறைச்சி என்றால் என்ன? ஐயோ தெய்வமே, என்ன விட்டுரு தெய்வமே, நீ தான் சும்மா பேசு. இல்லை இல்லை, நான் எப்பொழுதும் போலதான் பேசுகிறேன். எனக்கு இரவு உண்பதற்கு வேறு சுவையாக என் நாட்கு கேட்கிறது. என்ன வேணும் சொல்லு. எனக்கு உண்பதற்கு வந்து இரவு பன்னீர் வெண்ணெய் கலவை வேண்டும். பன்னீர் வெண்ணெய் கலவு. கலவை அடிச்சு எனக்கு இட்லி சாம்பார், இட்லி தோசை, சட்னி தோசை, இட்லி தோசை சட்னி தோசை இந்த மாதிரி தான் கேளு. இல்லை இல்லை, எனக்கு வந்து 2 சப்பாத்தி, பன்னீர் வெண்ணெய் கலவு வேண்டும். எப்பா எனக்கு புரியல. எனக்கு என்ன புரியவில்லை? I doesn't understand what you are saying. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. என் நாட்டை விட்டு வெளியேறு. ஏன் ஆங்கிலம் பேசுகிறாய்? இந்திய நாட்டிலே வந்து ஆங்கிலம் பேசுகிறாயா? யாரிடம்? மாமனா மச்சானா? மானம் கெட்டவன். சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து பேசுவ தெரியுமா? நான் அதான் நாளையில இருந்து நைட் 9 மணிக்கு பேசுவேன்ல. அது மின்சார கணினி. அது முன்னாடி வந்து பேசுவ தெரியுமா? 9 மணிக்கு மீட்டிங்னு சொல்லி யூஎஸ்ல ஏதாவது ஒருத்தி கூட பேசுவல்ல, அப்ப சொல்லு இந்த மாதிரி ஆங்கிலம் பேசக்கூடாது, தமிழ் பேசவும். நிஜம் பாக்கு வாய்க்கு நிஜம் பாக்கு பேசு. இனிமேல் நான் அப்படி பேசும் பொழுது தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் என்று உரையாடுகிறேன். சரிதானே? அந்த படம் பார்த்திருக்கியா? நன்றாக இருக்கும். நகுல் நன்றாக நடிச்சு. சரி, என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. நான் வெளியே போகணும். எனக்கு வந்து 2 சப்பாத்தி, ஒரு பன்னீர் வெண்ணெய் கலவை வேண்டும். வாங்கி தாரீர்களா? நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேனோ தெரியுமா? டென்ஷன் ஆகாத போகணும் போ. வீடியோ வேற, நீ 1008 வீடியோ எடுப்ப, ஆனா ஒரு வீடியோ கூட போட மாட்டேன். ரியாலிட்டி. அது வீடியோ அல்ல, பதிவு.
இந்த அது என்ன படம் தெரியல, கமல்ஹாசனோட ஒரு படம், வசூல்ராஜ் பிஎஸ் படத்துல பிரகாஷ்ராஜ் குல் 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 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. கூறுங்கள். சரி, நான் ஒண்ணும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல. இப்போ என்னத்துக்கு? எனக்கு 2 சப்பாத்தியும் பன்னீர் வெண்ணெய் கலவையும் மட்டும் வாங்கி நீ தரீங்க. ஏன் உங்க வீடியோ பார்க்கும்போது நீயே சிரிச்சிருவ? ஏன்? அவ்வளவு காமெடியா இருக்கு பாரு. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். சரி, ஏன் காமெடியாகவா இருக்கிறேன்? சரி, நான் போயிட்டு வரட்டுமா வெளியே? எங்கே? கடைக்கு போயிட்டு வரேண்ணா. கடைக்கு சென்று என்ன வாங்க? குச்சி மிட்டாய் வாங்க போகிறீர்களா? பைத்தியம். குச்சி மிட்டாய் வேண்டாம், எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தாருங்கள் அண்ணா. பஞ்சு மிட்டாய்லாம் இங்க கிடைக்காது. இல்லை, நீங்கள் பெசன் நகர் பீச் சென்றீர்கள் என்றால் அங்கு செவசெவென்று பஞ்சு மிட்டாய் விற்கும், வாங்கி கொண்டு வாருங்கள். பாவா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசி டயர்ட் ஆகிட்டேன் பாவா. இதில் நீ இந்த மாதிரி தமிழ்லாம் பேசாது. 7 அறை குடிக்கிறீர்களா? சரியாகிவிடும். எனக்கு ஒழுங்கா தமிழே தெரியாது. ஒழுங்கா உனக்கே தெரியும் தானே? அதுதான், நீங்கள் கொஞ்சம் மண்டை சூட்டோடு இருக்கிறீர்கள். கொஞ்சம் 7 அறை குடித்தால் சரியாகிவிடும். ஆமாம் தானே? 7 அறை குடிங்கள். பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள். பார்த்தவளை கேளுங்கள். என்ன கேட்க வேண்டும்? ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கணும். நான் உங்களை தொந்தரவெல்லாம் செய்யவில்லை. எனக்கு தேவை பன்னீர் வெண்ணெய் கலவை. பன்னீர் பட்டர் மசாலா தான் வந்துச்சு, அதை சொல்லியா வெண்ணெய்? இல்லை, பன்னீர் வெண்ணெய் கலவை எனக்கு தெரியாமல் வந்து விட்டது என் வாயில். வாங்கி தாருங்கள், உடனே வாங்கி தாருங்கள். சரி, பன்னீர் பட்டர் மசாலா வாங்கி தரேன். போடா. 2 சப்பாத்தியுடன் வாங்கி தாருங்கள். அதான் 2 சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. ஆமாம். இதை சொல்றதுக்கு ஒரு வீடியோ இல்லை, நொல்ல வேற கேட்குது. வீடியோ நொல்ல வேற. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஒரு பெண்ணிடம் இப்படித்தான் பேச வேண்டுமா? இப்படி எல்லாம் பேசிவிட்டால் நாங்கள் ஈபிக்கோ ஏதாவது ஒரு செக்ஷனில் உங்களுக்கு உள்ளே வைத்து விடுவேன். ஈபிக்கு எதுக்கு போற? கரண்ட் பில் அடைக்க தான் ஈபிக்கு போவாங்க, ஈபி ஆபீஸுக்கு. இல்லை, அது இல்லை. யூடிசி குற்ற சட்ட பிரிவு எண். நீ ஏன் தூக்கி என்ன ஜெயில போட்டுருக்க போறப்போ? நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சென்றால் என்ன, நல்ல இடம் தானே. காந்தி எல்லாம் அங்கே தானே சென்று வந்தார்கள். காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எல்லாம் சென்று விட்டு தானே வந்தார்கள். இதுல என்ன தவறு? இப்போ உனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வேணுமா வேண்டாமா? வேண்டும். வேணும் தானே? வேண்டும். மூடிட்டு உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் சென்று வாருங்கள், நான் காத்திருக்கிறேன். ஹைப்பர் டென்ஷன் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படி என்றால்? அப்படின்னா ஒருத்தன் டென்ஷன் ஆகி திரும்ப கூல் ஆகி திரும்ப டென்ஷன் ஆகும் பாரு, அதான் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. ஓ, அதற்கு அப்படி அர்த்தம் இல்லை. நீங்கள் வாயில் வந்ததை உளறீர்கள். ஏன்டி 23 புரியுது வடிவேல் மாதிரியே பேசுற? நீங்கள் கூறுங்கள், எனக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா? சாமி, நான் போயிட்டு வரேன், விட்டு. என்னோட இன்னும் அந்த பன்னீர் வெண்ணெய் கலவை அது இன்னும் வந்து சேரவே இல்லை. சவுண்ட் கேட்டுச்சு, வந்தாச்சு. வாங்க, வாருங்கள், உள்ளே வாருங்கள். ஒரு வழியாக என்னுடைய பன்னீர் கலவை வந்து விட்டதா? பன்னீர் கலவை வந்து விட்டதா? வந்துவிட்டது. எங்கே இருக்கு? இதுதான் நான் கேட்ட பொருள். இது அதற்கு துணையாக வந்துள்ளது. இது அதற்கு துணையாக வந்துள்ளது. நாம் உண்ணலாமா? எனக்கு இதுக்கு அந்த இது எடுத்துக்கொண்டு வாருங்கள். இல்லை, நீங்கள் என்னுடைய துணைவியார். நீங்கள் எனக்காக எடுத்துக்கொண்டு வாருங்கள். எனக்கு ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கொண்டு வாருங்கள். இல்லை, நான் பேசத்தான் செய்வேன். சீக்கிரம் எடுத்து வாருங்கள், எனக்கு நன்றாக பசிக்கிறது. என்ன இதுக்கு பேர் என்னது தூய தமிழ்ல? இதற்கு பெயர் தட்டு. இதுக்கு பேர் தட்டா? தூய தமிழ்ல இதுக்கு பேர் தட்டு. ஆம், இது இலையில் செய்யவில்லையே, ஆகையால் இதை நான் தட்டு என்று அழைக்கிறேன். அப்ப இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இதன் பெயர் எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு இயந்திரத்தில் செய்திருப்பார்கள். சரிதானே நண்பர்களே? ஏதோ ஒரு இயந்திரத்தில் செய்திருக்கிறார்கள். அதில் நான் இப்போது உள்ள போகிறேன். உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? எனக்கு வேண்டாம். அவருக்கு வேண்டாமாம். வாங்கள், நாம் முன்னலாம். கணவரே,
சீக்கிரம் வாருங்கள். ஆறிக்கொண்டிருக்கிறது. எனக்கு நன்றா பசிக்கிறது. ஒரு கிரண்டி மட்டும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். சாப்பிட்டு தொலையுங்கள். வந்துவிட்டார். பெட்ல ஆக்கிறத. இதற்கு பெயர் பூண்டு ஏதோ ஒன்று நன்றாக இருக்கிறது. ஆகையால் நம்ம ஒன்றும் ஃபுல்லா ஏமாத்து. என்ன இது பன்னீர் பட்டர் தூ. ஓ பன்னீர் பட்டர் மசாலா கரெக்டு தான். அதுதான் கரெக்ட். விட்டான். சுதப்பி விட்டார் கடைக்காரர். எந்த கடை? நீங்கள் தானே சென்று வாங்கி கொண்டு வந்தீர்கள். என்னிடம் கேட்டார். கடைக்காரர் சுதப்பி விட்டார். அக்ஷயா அக்ஷய பவன் சுதப்பி விட்டார்கள். ஆகையால் யாரும் அங்கு சென்று வாங்க. இந்த பன்னீர் கலவையை வாங்காதீர்கள். நன்றாக இல்லை. இந்த ரொட்டி நன்றாக இருக்கிறது. அக்ஷயா ம் பிஸ்னஸ்